வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சில இருந்து ஒரு நியூ அப்டேட் 2 நாளைக்கு முன்னால வந்துச்சு. ஓகே, அதாவது ஸ்லைடிங் மெக்கானிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிக்ஸ் இல்லைனா ஃப்ளோட் அப்படிங்கக்கூடிய 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதுள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிஜிஎல் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. ஓகே, எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஜிஎல் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. சிஜிஎல் எக்ஸாமில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபைனலாக நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ நீங்கள் டயர் 2 வந்து அப்பியர் ஆனதுக்கப்புறம் டயர் 2ல் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வச்சு அவங்க எடுத்திருந்த மார்க்குக்கு எந்த போஸ்ட் கிடைக்குமோ அந்த போஸ்ட்டை வந்து அலாட் பண்ணுவாங்க. அதில் ஜாயின் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம். நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் போயிடுவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய எக்ஸாம் நடக்குது. என்டிபிசி நடக்குது, சிஜிஎல் நடக்குது, சிஹெச்எஸ்எல் நடக்குது, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடக்குது, ஐபியில் எக்ஸாம் நடக்குது, வேறு ஸ்டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க வேறு எதிலாச்சும் செலெக்ஷன் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் அவங்க செலெக்ஷன் ஆனாலும் ஜாயின் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி வேஸ்ட் ஆயிரும். அது அடுத்த வருஷம் மறுபடி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் அந்த வேக்கன்சி ஆட் ஆகும். ஓகே, ஆனால் நல்ல மார்க் எடுத்த ஒரு சில கேண்டிடேட் வந்து இந்த வேக்கன்சி முன்னாலேயே வந்து வேஸ்ட் ஆகும், இதில் இவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஜாயின் ஆகாத, அதாவது செலெக்ஷன் ஆகாத நல்ல மார்க் எடுத்த வேற ஒரு சில கேண்டிடேட் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கும். அது அந்த கேண்டிடேட்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே தேவையான நேரத்தில் அவங்களுக்கு வேக்கன்சி ஃபில் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஒர்க் லோடு கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுக்குமே ஜாயின் பண்ண முடியாமல், செலெக்ஷன் ஆக முடியாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்குமே இது வந்து ஒரு நல்ல அப்டேட். ஓகே, நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, இப்போ வழக்கம் போல் எப்பவும் போல் வந்து ப்ராசஸ் சேமாக தான் இருக்க போகுது. நீங்கள் டயர் 2 அப்பியர் ஆனீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட், ரெண்டாவது இந்த போஸ்ட், இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஓகே, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க. இந்த மாதிரி எல்லாரும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த 10 நாளுக்குள்ள செலெக்ஷன் ஆன எல்லாருமே அவங்க எந்த ரீஜியனில் இருக்காங்களோ அந்த ரீஜினல் எஸ்எஸ்சியோட ஆஃபீஸில் போய் அவங்க டைரெக்டாக விசிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஊரில் நீங்கள் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் எஸ்எஸ்சியோட ஆஃபீஸுக்கு வந்து போகணும். ஓகே, அங்கே போயிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் இல்லைனா ஃப்ளோட் அப்படிங்கக்கூடிய இந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இது என்ன ஃபிக்ஸ் ஃப்ளோட் அப்படின்னா, ஃபிக்ஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆனால் இந்த போஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதிலேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன், இதிலே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஃபிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணுறது பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். பட் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் தான், அதுதான் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகே, ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் உங்களுக்கு உங்களோட ஆசை வந்து என்னது, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் தான், போஸ்ட்டில் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் கிடையாது, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆசையாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸில் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் கிடச்சிரும் அப்படிங்க மாதிரி இல்லை. இப்போ உங்களோட போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக இருக்கிறது இந்த போஸ்ட்டில் தான். ஓகே, இப்போ ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலெக்ஷன் ஆகிருப்பாங்க. அவங்க இந்த 10 நாள் டைமில் ரீஜனல் ஆஃபீஸில் போய் அவங்க விசிட் பண்ணலை, அவங்க ஃபிக்ஸாக ஃப்ளோட்டோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த 10 நாளுக்கு அப்புறம் அவங்களோட வேக்கன்சி வந்து காலி ஆயிரும். அவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கும். ஓகே, ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் இருந்து இந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்களை மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதில் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்கள் இங்கேருந்து இதில் செலெக்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் காலி ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கொடுத்த மாதிரி இன்னொருத்தங்க இந்த போஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க, வேற போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்க, அவங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ செகண்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதான் ஃபைனல் ரிசல்ட்.
செகண்ட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மெக்கானிசம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த வேகன்சிலாம் வந்து திரும்ப ஃபில் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இன்னொரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபைனல். ஓகே, ஃபிக்ஸு கொடுத்தவங்க ஃப்ளோட்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இந்த பேர் வந்து இருக்கும். இதில் வந்து அவங்களோட பேர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃப்ளோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு போஸ்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்னொரு போஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணணும். இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் இங்கே இருந்துக்கிறேன் மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க, நான் இதிலே ஜாயின் பண்ணிக்கிறேன் மட்டும் சொல்ல முடியாது. சேஞ்ச் ஆன அந்த புது போஸ்ட்டில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் போச்சு இதுவும் போச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இதுவும் ஜாயின் பண்ண முடியாது, அதுவும் ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் இந்த அப்டேட். இதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லைட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இவங்க இப்போ கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுற அந்த ப்ராசஸ் படி பார்த்தா நிறைய வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அந்த ஃபில் ஆகாத வேக்கன்சி நெக்ஸ்ட் இயரோட வேக்கன்சியோட ஆட் ஆகுது. அதை கம்மி பண்ணிவிட்டு முடிஞ்சளவு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணிடணும், ஒரே சைக்கிளில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ டயர் 2ல் அப்பியர் ஆகி நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு அதை விட பெட்டரான போஸ்ட்டில் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னா அது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற ரிசல்ட்டுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சியோட ரீஜனல் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொன்னல, அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஆதார் ஆத்தன்டிகேஷன் எல்லாமே பண்ணணும், நீங்கள் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிக்ஸாக ஃப்ளோட்டா அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபிக்ஸு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல், அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஃப்ளோட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட ஹையர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வாட்டி ஃபிக்ஸாக ஃப்ளோட்டு சூஸ் பண்ணுறோம், அடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் மாறலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இதில் ஆப்சண்ட் ஆகிறவங்க, இந்த ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் ஆப்சண்ட் ஆகிறவங்களோட போஸ்ட் தான் காலி ஆகும். ஓகே, அந்த இடத்துல வந்து வேக்கன்சி அன்ஃபில்டு வேக்கன்சியாக இருக்கும், அது ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா பாயிண்ட்டுமே நான் சொல்லிட்டேன். 10 days கிட்ட அப்ராக்சிமேட்டாக கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்டு ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக வந்து அதில் ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுதான் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. அது சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சந்துருமாஸ் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. உங்களோட நேம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸில் போனீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. 3000க்கும் மேலே வீடியோஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம். பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இதையே நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் 399 பே பண்ணி 1 இயருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.